சிங்காசனத்தில் உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீது எந்த இடத்துல துரத்தப்பட்டானோ, தாவீது எந்த இடத்துல அவனுக்கு விரோதமாய் இந்த சவுலோடு சேனைகள் எழும்பி புறப்பட்டதோ, அதே ஸ்தானத்தில் உட்கார்ந்து உத்தரவிடத்தக்கதாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். யோசேப்பை பாருங்க, எந்த சிறைச்சாலைக்குள் இருந்தானோ, யோசேப்பை பாருங்க எந்த வீட்டில் பழி சாட்டப்பட்டானோ, அதே தேசத்துக்குள்ள உயர்ந்த இடத்திலிருந்து அவனுடைய கட்டளை இல்லாம கையோ கால அசையாத அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்த தேவன் உயிருள்ளவர். எனக்கு எத்தனை பேர் மீண்டுமாய் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய அன்னைக்கு அத்தனை வார்த்தை உனக்கு தீர்க்க தரிசனம். இந்த சத்தத்தை கேட்கிற உனக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, கவலையோடு என்னப்பா இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட பெய்யுறது நல்லதுன்னு நினைக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ கொஞ்சம் கூட்டமா இருந்தபடினால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த கொஞ்சம் கூட்டமா இருந்து தெரிந்து கொள்ளுகிற நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றணும்னா, ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், அதுல 8வது வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. ஆண்டவர் அங்க என்ன சொல்கிறார், கொஞ்சம் கூட்டமா இருக்கிற நமக்கு எது தேவை, அப்ப எதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் பைபிள் சொல்லுது. படிங்களேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கொஞ்சம் கூட்டம், கொஞ்சம் பலன், இதுதான் ஆண்டவர் சொல்றார். இந்த கொஞ்சம் கூட்டத்துக்கு, இஸ்ரவேல் ஒரு சின்ன கூட்டம், கொஞ்சம் கூட்டம் ஆண்டவருக்கு பார்வையில், அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய பாலமேனு ஓடுகிற கானான கர்த்தர் வைத்திருந்தார். இங்கே ஆண்டவர் அடுத்து சொல்றார் பாருங்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன். அதை பார்க்கும்போது சொல்றாரு கொஞ்சம் கூட்டம், இங்க நம்ம பார்க்கிறோம் கொஞ்சம் பலன். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவருடைய கிரியைகள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாய் நான் வைத்திருக்கேன். சத்தமா சொல்லுங்களேன். காரணம் கொஞ்சம் பலன் தான், அது ஒரு சின்ன கூட்டம், இது கொஞ்சம் குறைந்த பலன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை குறைந்த பலன் இருந்தோம். சிலர் சொல்லுவோம் தெரியுமா, இனி என்னால தாங்க முடியாதப்பா, இனி என்னால தாங்க முடியாது, இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது, இவ்வளவுதான் என்னால. எத்தனை பேர் சொல்ல, ஆண்டவரே எனக்கு வீட்டில் இனி என் பிரச்சனை என்னால தாங்க முடியலப்பா, இனி எனக்கு பிள்ளைகளுக்கு கவலை என்னால தாங்க முடியலப்பா, இனி எனக்கு காரியத்தை என்னால சுமக்க முடியும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அவரை மறுதலியாதபடி அவர்கள் சமூகத்தில் வருகிறதுனால ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உனக்காய் உன் சந்ததிக்காய் கர்த்தர் ஏற்படுத்தி. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு உயிரோடு எழும்பின பொழுது இயேசுக்கு கல்லறைக்கு சில பெண்கள் போகிறாங்க, ஸ்திரீகள் போகிறாங்க. அங்க இயேசுவின் கல்லறைக்கு போகும்போது வசனம் சொல்லுது, ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சிருக்கிறாங்க, கல்லறைக்கு மேல ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்திருக்கிறாங்க. அப்ப இந்த கல்லை பார்த்த உடனே இந்த ஸ்திரீகள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிறாங்க, இவ்வளோ பெரிய கல் இருக்கு, இதை யாரு புரட்டுவா, இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி கல்லறைக்கு மேலே வச்சிருக்கு, இயேசுவை பார்க்கணும், அவருக்காக சில பொருட்கள் வாங்கிட்டு இருந்தால் உள்ள வைக்கணும், அவரை பார்க்கணும், இதை யார் புரட்டுவான்னு சொல்லி முடிப்பதற்கு முன்பு, காரணம் இவர்களுக்கு தெரியும் ஸ்திரீகள் பலவீனமானவர்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அவர்கள் ஒரு கல்லை புரட்டுவதற்குரிய பலன் அவர்களுக்குள்ள இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் பலன் இருந்தும் அவர்கள் தைரியமில்லாது இருந்தும் அவர்கள் தேடி இயேசுவின் கல்லறை அண்டை வந்து யார் இந்த கல்லை புரட்டுவான்னு கேட்ட அடுத்த நிமிடமே தேவதூதனானவர் கல்லை புரட்டி அந்த இடத்துல வந்து அமர்ந்தான். சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே இனி என்னால தாங்க முடியாது, ஆண்டவரே இனி என்னால வாழ முடியாது, ஆண்டவரே இனி என்னால செய்ய முடியாது, ஆண்டவரே இனி எனக்கு அதுக்குள்ள வருமானம் இல்லை, இனி எனக்கு தாங்கி நிற்கக்கூடிய பலன் இல்லை, ஆண்டவரே இனி என்னை எதிர்த்து நிற்பதற்குரிய எந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிற உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் பலன் இருந்து நீ கிறிஸ்துவுக்குள் நிற்கிறபடியினால் உனக்காக யாவையும் அவர் செய்ய வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறார். கொஞ்சம்
பலன் இருந்தும் நீ ஆண்டவரை மறுதலியாதபடி ஆண்டவருக்காக நின்றபடினால் உனக்கு எதை செய்யணுமோ அதை கர்த்தர் உனக்காய் செய்ய வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஒரு பலவீனமுள்ள ஒரு மனுஷன், ஒரு பலவீனமா இருக்கிறவன், ஒரு சுமடு தூங்க முடியல, கஷ்டமா தூக்குறானா, பலனோடு கூட இருக்கிற மனுஷர்கள் நம்ம உடனே போய் தூக்கி தரணுமா அப்படி சொல்லி அவங்க தலையில தூக்கி விடுவதற்கு உதவி பண்ணுவோம். சர்வ வல்லவர் நமக்காக உயிரை கொடுத்தவர், உன்னால சில சுமைகளை தூக்க முடியாம நீ கஷ்டப்பட்டு கொண்டு அவர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறவரா, அவர் இறங்கி உனக்கு அற்புதம் செய்ய. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஒரு கதை ஒரு இதில் கேட்டேன். ஒரு முறை ட்ரெயினில் கொஞ்சம் பேர், எல்லோரும் சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ட்ரெயினில் கொஞ்சம் நிறைய ஆட்கள் போயிட்டு இருந்தாங்களாம். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சாபி எத்தனை பேர் நெல்லருக்கும் தெரியும் இல்லையா, பஞ்சாபில் உள்ளவனெல்லாம் நல்ல பலசாலி ஃபுல்லாக சப்பாத்தி தான். நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அவனு அங்கே படித்தானே. நமக்கு காலையில் 4:30 மணிக்கெல்லாம் அந்த குளிர் நேரம் ஹரியானாவில் நான் படிக்கும்போது பனி படர்ந்து நிற்கும். நமக்கு கிட்ட இருக்க ஆளை பார்க்க முடியாது, புகையாக நிற்கும். அது ஒரு நல்ல ஒரு காலநிலை. இந்த நகைக்கண்ணெல்லாம் பொட்டி பாயும், மூக்கில் இருந்தெல்லாம் ரத்தம் வரும், அவ்வளோ ஒரு குளிர்ந்த நிலைமை. இந்த 4 மணிக்கு 4:30 மணிக்கு இவனு போய் தண்ணியில் குளிப்பான். பஞ்சாபி எங்கள் கூட படித்தவனு தண்ணியில் குளிப்பான். அவனுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நல்ல ஹார்டாக நல்ல வேலை செய்வான். அப்போ அவனுக்கு இயற்கையாகவே அவனை நீங்கள் பார்த்தா தெரியும், நல்ல சரீர அமைப்பில் இருப்பான். இயற்கையாகவே அவனுக்குள்ள ஒரு இது உண்டு, நம்ம எதையும் செய்ய முடியும். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்போ இதே போல் ஒரு ட்ரெயினில் ஒரு பஞ்சாபி இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 பஞ்சாபிகள் இருந்திருக்காங்க. அதுக்கடையில் நம்ம ஒரு ஆள் பழைய ஆள், ஒரு ட்ரங்கு பெட்டி இருக்கு இல்லையா, இவர் அந்த ட்ரெயினில் வந்து யாருனாராம், ஒரு ட்ரங்கு பெட்டியில் நிறைய துணியெல்லாம் கொண்டு இவர் வந்தாராம். நம்ம ஆள் பார்த்தா எங்கே நின்னாலும் நம்ம ஆட்கள் சிலதை கரெக்டாக தெரியும், இது நம்ம இடத்துக்காரன். அவன் பேசும்போது அவனுக்கு சாயக்குடியெல்லாம் பார்க்கும்போது தெரியும். அப்போ இவர் தலையில் ட்ரங்கு பெட்டியை தூக்கிட்டு வந்து ட்ரெயினில் வந்துட்டு இதை மேலே வைக்கணும். இவருக்கு தலையில் இருக்க இந்த இதை மேலே வைக்கணும். அதுக்காக இவர் மேலே இப்படி தூக்கி வைக்க போனால் கொஞ்சம் போல தூக்குவார், பலம் இல்லை இந்த ஆளுக்கு, அதுக்குள்ள பலம் இல்லை, இந்த ஆளுக்கு தூக்க முடியலை. உடனே அந்த கீழே ஒரு பஞ்சாபி என்னன்னா அதை உள்ளே இருந்தாலே ஓடி வந்தான், என்னன்னு கேட்டான், இதை மேலே வைக்கணும். அந்த அவன் அப்படி ஒற்ற கையில் அப்படி தூக்கி அது டப்புன்னு மேலே வச்சுட்டான். மேலே வச்சுட்டு சொன்னான்னா, நீ சப்பாத்தி சாப்பிடு உனக்கு பலம் வரும். சப்பாத்தி சாப்பிடு, இதை தூக்கி ஒற்ற கையில் தூக்கி அப்படி மேலே. இந்த ஆள் இப்படியே பார்த்துறான், நம்ம ஆள் எவ்வளோ குசும்பு பிடிச்ச ஆளுவ, அவன் இதை செய்தானே, நம்ம ஆள் எப்படிப்பட்ட ஆள். அதனால இந்த ஆளு கொஞ்சம் உடனே அவனெல்லாம் ஒன்று சேர்ந்து நக்கல் அடித்து இவரை சிரிச்சுட்டே இருந்தானால, நக்கல் அடித்து சிரிச்சுட்டே இருந்திருக்காங்க. சிரிச்சுட்டு இருந்த உடனே இதை நம்ம ஆள் ஒருத்தன் அதில் இருந்து பாவம் போல் ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருந்தான், பார்த்துக்கிட்டே இருந்துட்டு. ஏன்னா இந்த ஆள் அப்படியே இருக்கார் பாவம் போல். நம்ம ஆள் ஒருத்தன் அந்த சைடில் இருந்து இதை பார்த்துட்டு இவன் எல்லாம் மாறி ஏன்னா அவருக்கு தெரியும், கிண்டல் அடிச்சு சிரிக்கானோ, பாரு இவன் பாரு எப்படிப்பட்ட ஆள், ஒரு இந்த பெட்டியே தூக்க ஆள் இல்லை, இவனை எதுக்கு தெரியானோ அப்படி இப்படி. அவன் கொஞ்ச நேரம் நம்ம ஆள் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் தாண்டி ட்ரெயின் போயிட்டே இருந்து அபாய சங்கிலின்னு ஒன்று உண்டு, நமக்கு தெரியும் இல்லையா. இவன் ஆள் நான் சொன்ன பார்த்துட்டு இருந்தான், ஆளுக்குள்ளனாக ஆனால் பெரிய வில்லை. இவன் அந்த அபாய சங்கிலிகிட்ட போயிட்டு துள்ளி நின்றுருக்கான். கொஞ்சம் நேரமாக துள்ளி நின்றான். பஞ்சாபி இப்படியே பார்த்தானா, இப்படி பார்த்துட்டு என்னன்னு இப்படி நான் தமிழ் தெரியும் அவனுக்கு பாச தெரியாதவள உடனே இழுக்கணுமா, ஆமான். உடனே பஞ்சாபி என்ன பண்ணான், பலசாலி இல்லையா, நேர ஒரு இழுப்புழுத்திட்டான். இழுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் நின்று நம்ம ஆள் இழுக்க தன்னவன் சவுண்ட் இல்லாமல் வந்து சைடில் இருந்துக்கிட்டான். படப்படா விசாரணைக்கு உள்ளே வந்தாவ, செயினை இழுத்தது யாரு, எதுக்கு ட்ரெயினை வழியில் நிறுத்தினியா, சவுண்டே இல்லை, எதுக்கு நிறுத்தினேன். கடைசியில் பார்த்தா இவன் இழுத்ததை எல்லாரும் பார்த்தாவ. அப்புறம் செயினை இழுத்தது யாரு, உடனே இருந்த ஆட்கள் எல்லாம் இருந்தனா அந்த இழுத்தான் இல்லையா பஞ்சாபி, இவன் தான் இழுத்தான். அவன்கிட்ட கேட்டவனதுலாம் இந்த தமிழன் தான் இழுக்கத்தன்னான். அதனால இவன் தான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் தமிழ்லே பேசிட்டான், எனக்கு இந்த லாங்குவேஜே தெரியாது. நம்மளால் எப்படிப்பட்ட ஆளு, நம்மளால் பார்த்துருக்கலாம். கேரளாக்காரர்களை கண்டால் மலையாளத்தில் பேசிட்டு தருவான், நான் கேரளாக்காரனாங்க, இவனெல்லாம் பாண்டிக்காரனாங்கன்னு தெரியும். நம்மளால் அப்படிப்பட்ட ஆளு. இதே போல் அவன் தமிழ்லே பேசிட்டான், எனக்கு என்னன்னு தெரியாது. கடைசி இழுத்தது யாரு, பஞ்சாப். அவன் கேட்டான், நீ தானே இழுத்த, ஆமாம், வா கீழே வான்னு போலீஸ் கூட்டிட்டு போய்த்துற. அவன் நடந்து போய்த்துற, நம்ம ஆளு தன்னானா, ஏறு சப்பாத்தி தின்னா பலம் வரும், பழைய கஞ்சி குடிச்சானா புத்தி வளரும். ஆமே, சப்பாத்தி தின்னாதே உனக்கு பலம்தான் வரும், பழைய கஞ்சியும் மீனும் குடிச்சோன்னு வச்சுக்கா நல்ல புத்தி வரும். அப்போ தான் அவன் யோசித்தானா, சரிதான் பலம் இருந்த பிரயோஜனம் இல்லை, அவன் புத்தியை பயன்படுத்தி நம்மளை அனுப்பிவிட்டு பயன் கட்ட வச்சுட்டான். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்போ நான் ஏன் இதை சொல்லுறேன், தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே நிறைய நேரங்களில் நிறைய சூழ்நிலைகளில் நமக்கு பலன் இல்லை. நிறைய நேரங்களில் அதான் வேதத்தை வாசிக்கும் போது வசனம்
சொல்லுது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து. இப்ப எத்தனை பேர் இந்த சூழ்நிலையோட இந்த வார்த்தையை கேட்குறீங்க, ஆண்டவரே சூழ்நிலையை பார்த்தா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதுதான், இப்ப ஏதோ ஒரு கொஞ்சம் பலனத்துல ஓடுது. சில பாம்பெல்லாம் அடிச்சு போட்டோம்னா கொஞ்சம் போல, எனக்கு வீட்டில் அடிக்கடிங்க இந்த பள்ளி அடிப்பு நடக்கும், அடிச்சு போட்டு அது கீழே போட்டுட்டு அடுத்து அவளுக்கு ட்ரைனிங், நீ அடி பார்ப்பான். ஆனால் அது யாருக்குன்னே செத்து கொஞ்சம் போல தான் இருக்கும். அது இப்படி தன்னோடனே ஒரு வாட்டம். இதே போல் பாம்பை நம்ம அடிச்சு போட்டோன்னீங்களேன், அதுவும் சில நேரம் கொஞ்சம் போல பலன் இருக்குது. நானும் ஆக்சுவலி ஒரு நாள் ஒரு பாம்பு அடித்தான், கொஞ்சம் போல. அப்போ பிறகு ஒரு அரை மணிக்கூர் சுள்ளியோ கண்ட பாசிட்ட பாம்பு, அதுக்கப்புறம் அதில் ஓலை கடந்த பாசிட்ட பாம்பு. என்னென்னு சொன்னால் அது கொஞ்சம் போல தீ வைக்கும்போது பாசிட்ட உயிர் இருக்குது. அப்போ நான் ஏன் சொல்லுவேன், கொஞ்சம் பலன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை அப்படிதான். எது என்ன செய்யுது, இவனு கூட வாழுதை விட தள்ளிட்டு வீட்டுக்கு போறது நல்லது. பிள்ளைங்க முகத்துக்காண்டி கொஞ்சம் பலம், அடிச்சாலும் கொன்னாலும் இவனு கூட இருப்பேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இதுக்காக உடனே சகோதரி மாதிரி சந்தோஷப்படுறதில்லை. சில ஆம்பளைகளுக்கு நிலைமை அதை விட மோசம். இது இவளுக்கு கூட வாழுதை விட செத்து போறது நல்லது. ஆனால் என்ன செய்து ஊருகாரன் காரி துப்பி போடுவான்னு சொல்லிக்கிட்டு வாழக்கூடிய ஆம்பளைகள் உண்டு. நம்ம சபையில் அப்படி இல்லை. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்லுங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கொஞ்சம் பலன். ஒருவேளை இந்த நிலைமையில அப்பா எனக்கு வீட்டுக்கு பிரச்சனை இப்படி இருக்கு, என்னால இனி தாங்க முடியாது, ஏதோ நான் வாழுகிறேன், என் குடும்பத்துக்கு நிலைமை இப்படி இருக்கு, இனி தாங்க முடியாது, ஏதோ வாழுகிறேன்னா ஆண்டவர் சொல்வாரு, கொஞ்சம் பலம் இருந்து நீ மறுதலியாதபடியினால் உனக்கு முன்ன நான் ஒரு திறந்த வாசலை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தா நீ இதுக்கு முன்ன ஆராதனையை நிறுத்தி இருக்கணும். உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தா இதுக்கு முன்ன நீ கர்த்தருக்கு ஆலயத்தை தேடுவதை நிறுத்தி இருக்கணும். உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தா இதுக்கு முன்ன நீ பைபிள் வாசிக்கிறதை நிறுத்தி இருக்கணும். ஆனா எல்லா பிரச்சனையை பார்க்கலும் என் கர்த்தரை நீ நம்பி தேடி வருகிறபடினால் ஆண்டவர் உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். உன்னை பார்க்கிறவன் பலவீனன் என்று நினைக்கலாம், உன்னை பார்க்கிறவன் உன்னை ஏளனமா நினைக்கலாம், உன்னை பார்க்கிறவன் பலனற்றவன் நினைக்கலாம். ஆனா ஒரு திறந்த வாசல் இருக்கு. அந்த வாசலுக்குள்ள நீ போகும்போதுதான் எல்லாரும் நினைப்பாங்க, இவ்வளவு பலனற்ற ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. பலவீனன் என்று ஆண்டவர் தள்ளுகிறவர் அல்ல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்தவனை கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். சப்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கொஞ்சம் இருந்தும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு 2 காரியத்தை மட்டும், வசனத்தை மட்டும் நேரம் மாற்றி முடிக்கிறேன், உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தெரிஞ்ச காரியம் தான் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் தெரிந்த காரியம் 17வது அதிகாரத்தில் அதில் 12வது வசனத்தை படிங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும்